என்னங்க புது டிஷ் செஞ்சிருக்க? நீ நார்மலாக செய்கிற டிஷ்ஷாக சாப்பிட முடியாது, இதில் புது டிஷ்ஷா? இந்த டிஷ்ஷுக்கு பேர் என்னம்மா? இங்க சாப்பிட்டு பாருங்க, நம்ம பேரை வைக்கலாம். அதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்ல. புது டிஷ் செஞ்சுருக்கானா, ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணியிருப்பானா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொன்னல, நான் போகலம்மா. பரவாயில்ல, நீ போங்க. ஷாப்பிங்க்கு காசு வேணுமா? எடுத்துக்கோமா. அதெல்லாம் வேணாம், சாப்பிடுங்க. ரொம்ப வற்புறுத்துறாளே. சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் சமைக்கவே மாட்டா, என்ன பண்ணுறது? இந்த டிஷ்ஷை நான் மட்டும் சாப்பிட்டா எப்படி? அத்தை மாமாக்கு தெரிய வந்துச்சுன்னா கோச்சிப்பாங்க. நீ இதை கட்டி கொடு, நான் உங்கள் அப்பா அம்மா கூடயே போய் உட்காந்து சாப்பிட்டு வரேன். வேணாம், உங்களுக்கு தான் செஞ்சது. ரொம்ப அடம் பிடிக்கிறாளே, தலை சுற்றுது. இந்த டிஷ்ஷு ஆறி போயிருக்கும், நீ போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வா, நான் சாப்பிட்றேன். ஐயோ, இந்த டிஷ் ஆறி இருந்தால் தான் நல்லா இருக்கும். என்ன இது புது டிஷ்ஷாக இருக்குது? எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டா? சாப்பிடுங்க. சரி, நீ ஒரு வாங்கிக்கிறியா? சாப்பிட்றா. எனக்கு சத்தியமாக தெரியல நான் என்ன தப்பு பண்ணேன், நீயே சொல்லிடு ப்ளீஸ். யோசிங்க, வரலனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ புது டிஷ் தான். அப்படி நான் என்ன பண்ணேன் சொல்லிட்டு தான் போயேன். சாப்பிட்றியா? ஐயோ வேணாம். எனக்கு வேண்டாம், சாப்பிடுங்க.